இளமானே வந்தால் என்னை தருவேனே பாவா வஞ்சீளமானே வந்தால் என்னை தருவேனே வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக ஈரட்டு வயதில் ஈரத்தாவரை வாய்விட்டு சிரிக்காதா வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் நீன் சொட்டு தெரிக்காதா தேகத்தில் உனக்கு தென்கூடு இருக்கு தாகத்தை தனித்திடவா வந்தால் என்னை தருவேனே வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வந்தாள் வஞ்சீளமானே கொண்டாடும் நீங்க கூட இணைத்தேன் வேறு மாதிரி போலாட்டம் இணைத்தேனே பொன்வண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா வந்தால் என்னை தருவேனே வந்தாள் வஞ்சீளமானே கொண்டாடும் நீங்க நன்றி நன்றி. தொடர்ந்து செந்திலுடைய இளைய மகள் அபிநய பாரதி அருமையான குரல். கிட்டத்தட்ட ஒரு 6 வார காலமாக ஆல் இண்டியா ரேடியோ கோவையில் அமுதராகம் இசைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாடப்பட்ட அரை மணி நேர நிகழ்ச்சியில் அப்பாவும் மகளும் சேர்ந்து கலக்கியது ஏராளம். அடுத்ததாக புவனா ஒரு கேள்விக்குறி. ஏன் கேள்விக்குறியாக இருக்குன்னா, விழி எப்பொழுதுமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். விழி என்றால் கண் இல்லைங்களா?
கண்ணோடு கண் நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை வள்ளும். அதனால விழியிலே மலர்ந்து அந்த பாடலை இப்பொழுது பாட இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஹலோ. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கும் உன்னழகே. உன் நினைவே போதுமடி, மனம் மயங்கும் மெய் மறக்கும், பொது உலகின் வழி தெரியும் பொன் விளக்கே தீபமே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. ஓவியனும் வரைந்ததில்லையே உனை போல் ஓரழகை கண்டதில்லையே, ஓவியனும் வரைந்ததில்லையே உனை போல் ஓரழகை கண்டதில்லையே. காவியத்தின் நாயகி கற்பனையில் ஊர்வசி, கண்களுக்கு விளைந்த மாங்கனி, காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை, கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை. முன்னழகில் காமினி, பின்னழகில் மோகினி, மோகமலை தூவும் மேகமே, யோக வர பாடும் ராகமே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, எங்கெங்கும் உன்னழகே. உங்களுடைய தகவலுக்காக இந்த பாடல் ஒப்பனை செய்யப்படாத காரணத்தால் இது கரோக்கியில் பாடப்பட்டது. இந்த இசை கரோக்கி இசையில் பாடப்பட்டது. நன்றி. அறிவு திருக்கோயிலிருந்து வேதாத்ரி மகரிஷி அறிவு திருக்கோயிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தலைவர் மயில்சாமி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருடன் வந்திருக்கும் செயலர் மற்றும் உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது நீங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி
காத்திருக்கின்ற மருத்துவர் அவருடைய பாடல் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவருடைய பாடல் அரங்கேறும். வேதாத்திரி மகரிஷி அறிவுத்திருக்கோயிலின் தலைவர் மயில்சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து சிவக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்க, பொங்கல் விழா பொருளாளர் கா லோகநாதன் அவர்கள் மேடைக்கு வருவார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வாங்க. லோகநாதன் அவர்களுக்கு செந்திலும், நாகராஜ் அவர்களுக்கு ஐயப்பனும் அவர்களும் மேடை போர்த்தி சிறப்பு செய்தார்கள். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது மருத்துவரின் இசை நிகழ்ச்சி இங்கே தொடர இருக்கிறது. மகிழ்ச்சி. ஆமாம், எப்பவுமே சண்முகம்னா 6 இருக்கணும். இங்கே 2 சண்முகம் இருக்கிறாங்க. சண்முகம். நன்றி நன்றி நன்றி. சண்முகம் பொங்கல் விழா குழுவின் சிறந்த மேடை நாடகம். என்னுடைய குறும்படம் 5 குறும்படங்களில் நடித்தவர், திரைப்படத்தில் நடித்தவர். சொல்லிட்ட போதும் கற்பூரமாட்ட பற்றிக்குவார். மகிழ்ச்சி. அடுத்தது மாமா. ஆமாம், வாங்க போடுங்க அவருக்கு. செந்திலுடைய சின்ன மாமனார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க்கை வளமுடன் மட்டுமல்ல, எல்லோரும் நலமுடனும் வாழணும். மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் சொல்லி சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்வே மாயம் அப்படின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டோம்னா காயம் பட்ட உடம்புக்கு கூட தன்னுடைய மருத்துவத்தால் எழுந்து நடக்க வைக்கக்கூடிய நம்முடைய சத்தியமா சொல்றவங்க சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன பாடுறாருன்னா, நீலவான ஓடையில் அப்படி என்ற பாடலை பாட இருக்கிறார். மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி. இல்லை, சிரிக்கிறத பார்த்தா பயமாக தான் இருக்கு. ஆஹா. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான்
காதல் கீதமே இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி நீ இல்லையே நான் இல்லையே எங்கே இங்கே நான் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம் வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம் விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ ஏவியே என் ஆவியே எங்கே அங்கே நான் தான் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. பாடல் நல்லா இருக்குல்ல? இது என்ன காரணம்னா, நேற்று இரவு தான் மருத்துவர் செந்தில் வீட்டுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் கற்றுக்கிட்டார். சரிங்களா? அதற்கே இவ்வளவு சிறப்புண்டா, இவர் தொடர்ச்சியாக போயிருந்தா சிறப்பான ஒரு பாடகராக அவர் வந்திருப்பார். மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயப்பனும் அவருடைய இல்லாலும் புஷ்பலதா அவர்களும் பாருங்க, ரெண்டு பேர் சேர்ந்து கும்மி கொட்ட போறாங்க பாருங்க. எப்படி தந்தன கும்மி கொட்டி மன்னவன் அவர்கள் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். உடன் ரவிச்சந்திரனும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாருங்க, மேடையில் தான் சால்வை போர்த்துவாங்க, ஆர்வ கோளாறு மேடைக்கு கீழே அது நடக்குது. உண்மையாலுமே நெகிழ்ச்சியா இருக்கு. கைதட்டி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயப்பன். இது மறைந்த மலேசிய வாசன் அவர்களுக்கு நினைவாக இந்த பாடல். கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சு கொள்ள நெஞ்சு கொள்ள நெஞ்சு கொள்ள விழி மீன் போட சொந்தத்தில் பாதந்தன கும்மி கொட்டி
கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ள கொண்டு ரசிக்கும் மச்சினம் கைராசி அதெல்லாம் பார்த்து கண்டல சிக்கி அப்படி ஊராசி சிறுவாணி கண்டைய போல மின்னுது கன்றாசி நீ சிறுச்சாக்கா சில்லற கொட்டும் புத்தமி உண்டாசி நான் வாங்கிடும் உள்மூச்சுக நீ சேரவே சூடாச்சுகே வஞ்சி மனம் கூத்தாட கெஞ்சி தினம் கூத்தாட ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு வந்து ஒண்ணுயிரோடு ஒட்டுதையா பாதந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ள 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 அந்த மாட்டோட ஆமா. புது மாட்டோட வெளிமீன் போட அடி அம்மா முத்து முத்தா சொக்குது சொக்குதையா சொந்தத்தில் தான் கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ள 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 ஆத்தாடி தஞ்சாவூர் சொக்குரன் எல்லாட்டம் அடக்கூத்தாடும் வைகை யாரு பாடுற என் பாட்டு தென்மாதுர சந்தையில் வந்தவனோ அந்த ஊரோட உத்தாமனின் சந்ததி வந்தவனோ துணையாழ்வதே பெரும்பாடம்மா ஊராழ்வதே எனக்கேனம்மா நெஞ்சத்திலே நீயாள மஞ்சத்திலே நானாள காதலெனும் ஆட்சிதனை வானமும் கூட வாழ்த்துதம்மா நந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ளே பூக்கோலம் அந்த வான் போட புது மாக்கோலம் விழி மீன் போட அடி அம்மா முத்து முத்தா சொக்குது சொக்குதம்மா சொந்தத்தில் தாதந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ள 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 ஐயப்பன் அம்மியில் மஞ்சள் கொட்டுறாங்களா? வீட்டில் அவ்வளோ கொட்டு மண்டையில் இருக்கு. பரவாயில்ல, கோடி சேர்ந்து தான் கும்மி அடிக்கக்கூடாது, புரியுதுங்களா? தனித்தனியாக கும்மி அடிப்பதில் தவறும் இல்லை. நன்றி. அடுத்ததாக மேடைக்கு சிறப்பு செய்ய 2 பேர் வருகிறார்கள். சபாதுரை அவர்களும் அவர் துணைவியாரும் பொங்கல் விழா குழுவின் விளையாட்டுக் குழு தலைவர் சுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் நிறைய இருக்கு. இனித்தான் வெட்டி வேர் வாசம் வீச போகுது. மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த வாசத்தை நீங்களும் நுகர்ந்து மக்களிடம் பகிர்ந்து செல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சபாதுரை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்கம்மா. வாங்க, 2 பேரும் சேர்ந்தே போட்டுடலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. போடுங்க. இது நம்ம அமுதராம் செந்திலோட தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும். செந்தில்நாதனுடைய தங்கையும் அவருடைய மைத்தினரும் அமுதாவும் செந்திலும் இணைந்து சால்வை போடுறாங்க. ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இனிமேல் வரும் நிகழ்ச்சியில்
சால்வை போடுறதை தவிர்த்துருங்க. கைத்தறி ஆடை இருக்கு, துவட்டுறதுக்கு பயன்படும். வேட்டியா போடுங்க, கட்டுறதுக்கு பயன்படும். இதை ஒன்றும் செய்ய முடியாது, மடிச்சு தான் வைக்கணும். சுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்துவிட்டார். நன்றி. எங்கள் பொங்கல் விழா குழுவின் விளையாட்டு குழு தலைவர் கந்தசாமி அன்னாரின் அருமை மகன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களை படத்தை இங்கே அவர் நமக்காக இங்கே அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார். நன்றி. அவருக்கு இப்பொழுது ஐயப்பனும் செந்தில் அவர்களும் இப்போ சிறப்பு செய்கிறார்கள். அண்ணா அவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், இந்த படம் உங்களுக்கு தரணும். என் மகள் திருமண பத்திரிகை கொடுக்க போகும்போதே சொன்னார். மறக்காமல் செய்த அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொடுத்த கிஃப்ட் இது. ஆக்சுவலாக அது இங்கே தான் வந்து இருக்கணுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது. டாக்டர் இருக்கார், சதிமுதி டாக்டர் இருக்கார். இந்த டைம் சொல்கிறது என்னென்னா, மன அழுத்தம் வர்றபோது டெய்லி ஒரு 1/2 ஹவராவது எஸ்பிபி சாங் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தேங்க்யூ, வாழ்த்துக்கு. இவர் அடிக்கடி கேட்குற பாட்டு ஒன்று இருக்கு அண்ணா, இவருக்கா 2 வரி ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு. இருங்க, 2 வரி கார்டு பண்ணி கொடுங்க. 2 வரி. திஸ் இஸ் லாங்வுட் கார்டன். சரிங்களா? வான் உயர்ந்த சோலை எங்க இருக்கும்? அடர்த்தியான காடுகள் இருக்கும். அடர்த்தியான காடுகள் இருந்தால் மலைமேகம் சூழும். இப்போ சங்கீத மலை சூழ்ந்தது பாருங்க, அது மாதிரி மழை பொழியும், மனம் மகிழ்விக்கும், குட்டை நிறையும், குளம் நிறையும், பயிரிடலாம், வயிறு நிறையும். இப்படி வான் உயர்ந்த சோலையிலே அந்த பாடலை அவர் தெரிவு செய்தது தவறேதும் இல்லை. நன்றி. காடு வானு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே. நன்றி. இவர் ரொம்ப நாள் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி, மகிழ்ச்சி. இவரை பற்றி சொல்லணும்னா இவங்க அப்பா பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் பொங்கல் விழா குழுவினுடைய விளையாட்டு குழு தலைவராக இருந்தார். ஒரு கலை தாகத்தினால 75 வயசு கடந்து கூட பல்வேறு நாடகங்களை மேடையேற்றி தென்றல் ஆட தென்னங்கீற்றாட என்ற நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி அந்த கலையார்வத்தை தனித்து கொண்டவர் தான் அவருடைய கந்தசாமி. அவருடைய மகன்தான் சுந்தரராஜ் அவர்கள். நன்றி நன்றி நன்றி. அதுக்கடுத்து இப்போ வீச போவது வெட்டிவேறு வாசம். வெட்டிவேறு யாராவது பார்த்துருக்கீங்களா? வெட்டிவேர் விவசாயம் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நிலபுலன் வச்சிருக்கிறவங்களா அந்த விவசாயத்தை பண்ணுங்க, நல்ல முறையில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வெட்டிவேர் பல்வேறு துறைகளில், மருத்துவத்துறையிலும் விளம்பரத்துறையிலும் எல்லா துறையிலுமே அழகு சாதனங்கள் துறையிலும் அது கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. வெட்டிவேறு வாசம் எப்படி வீசுது என்று பார்ப்போம். நன்றி. விடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம், விடல புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானி, வெட்டி வேறு வாசம், விடல புள்ள நேசம்.
சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது. சாமி கிட்ட கேடு யாரு போட்ட கோடு. பஞ்சுக்குள்ள தீய வச்சு பத்து வச்சவங்க யாரு? வெட்டி வேறு வாசம் கடலப்புள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் கடலப்புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானி. வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம். தள்ளி நிக்கிற பாசமுள்ள பந்தம் இது, பாவம்னு சொல்லாது. குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது. புத்தி கெட்ட தேசம், பொடி வச்சு பேசும். சாதி மத வேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம். பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானி. வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம். நன்றி நன்றி. கைமாறினா இதுதானுங்க பிரச்சனையே. நாம் எப்பவுமே ஆனில் வச்சுருப்போம், நமக்கு தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நிறைய பேருக்கு சக்ஸஸே வர்றதில்லை. புரியுதுங்களா? எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும், ஆனாக இருக்கணும். மேடைக்கு ஒருவரை அழைக்கின்றோம். இரட்டை பாதையின் ஆசிரியர் சிவபெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கூப்பிடும்போது வாங்க சார். என்னது சொல்லியாச்சு. குழப்படி சொல்லியாச்சு. வாங்க வாங்க வாங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இரட்டைப்பாதை சிவபெருமாள் ஆசிரியர் அவர்களுக்கு செந்திலும் ஐயப்பனும் அவர்கள் நன்றி. அடுத்ததாக இந்த வெட்டிவேறு வாசம் என்ற பாட்டு வந்து முதல் மரியாதை என்ற படத்தில் வந்தது. இந்த பாடலை ஷூட் பண்ண போது யாரை வச்சு பாடுறதுன்ற ஒரு இது வந்தது. பாடன்மில்லா பாலை வச்சு பாடலாமா அப்படின்னு இருந்தது. ஆனால் தெரிவானவர் மலேசியா வாசுதேவன். அவருடைய குரலுக்கு ஏற்ப, சிவாஜிக்கு ஏற்ப அது இருந்ததால் பொருந்தி போனது. இப்பொழுது இந்த வெட்டிவேர் வாசத்தில் அப்படியே ஒரு பாடு நிலாவே என்று சொல்லி சிடிசி பேச்சு முத்தும் அபிநய பாரதி அவர்களும் இப்பொழுது அந்த பாடலை பாட இருக்கிறார்கள். கொஞ்சம் விரைந்து வாங்க.
நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமாலையை நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே பூரெங்கும் போகும் என் ராகங்களே உன் வீடு தேடும் என் மேகங்களே பூமீது தேன் தூவும் காதல் வரம் என் நெஞ்சில் நீ ஊதும் நாதஸ்வரம் காவேரி வெல்லும் கை சேர கொள்ளும் ராகங்கள் சேரும் தாகங்கள் நீரும் காதல் நிலா தூதாகுமே பாடும் நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமாலையை நான் கோர்க்கிறேன் தேன் கவிதை பூமலரே. தேங்க்யூ. நன்றி. பாடி என்ன பார்த்து நாம் வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, இப்படியே அந்த கதை போயிட்டு பாடு நிலா வந்தாச்சு. இப்போ அதற்கு என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சந்தோஷம் தாங்கலை ஒருத்தருக்கு. அடுத்த பாடல் மேகம் கொட்டட்டும் அப்படின்னு பாருங்க, மழை வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது ஹிஸ்ட்ரியாக மாறுமாங்கிறத பார்க்கணும். நன்றி. அதற்கு முன்னால் எங்கள் சூலூர் காமாட்சியம்மன் கோயிலிருந்து ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மேடைக்கு அழைக்கிறேன். துரை, எல்ஹெச் துரை, எஸ்ஏ நாகராஜ் அண்ணன், தங்கவேல் அண்ணன், எங்கள் அண்ணன். எங்கள் மாமா இல்லையா, கருப்பணன் மாமா. வணக்கம். வாங்க தங்கவேலண்ணா, வணக்கம். நன்றி, சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் இவர் வந்து நாடகத்துறைக்கு வரணும்னு ரொம்ப இதாக இருந்தார். தம்பி எல்ஐசியில் துரை ஓய்வு பெற்றீங்களா? இன்னும் இருக்கிறாரு. எல்ஐசி வேலையாக இருந்ததுன்னா சல்தியாக போய் முடிச்சுக்குங்க அவர்கிட்ட இருந்து. அதற்கடுத்து தங்கவேல் அவர்கள், அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. மேகம் கொட்டட்டும்